இஸ்ரவேல் ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் அரசாண்டார்கள். இந்த 19 பேர் அரசாட்சி செய்த போதும் கூட ஜாக்கிரதையாய் கவனித்தால் ஒருவனை கொன்று இன்னொருவன் ராஜாவாக ஆகிறான், இவனை கொன்று இன்னொருவன் ராஜாவாகிறான், அவனை கொன்று மற்றொருவன் ராஜாவாக ஆகிறான். என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இந்த 19 ராஜாக்களும் யாரோ ஒருவரை கொன்று ராஜாவாகி இருக்கிறார்கள். ஒரு ராஜாவை தவிர மீதியுள்ள அனைவருமே கொல்லப்பட்டார்கள். மர்டர் செய்தாலே ஒழிய ஒருவன் அங்கே ராஜாவாக முடியவில்லை. ராஜாவாக அரசாளுகிறவனை கொன்று போடுவது, கொன்றவன் ராஜாவாக வருவது, இவனை இன்னொருவன் கொன்று போடுவது, இவனை கொன்றவன் ராஜாவாக வருவது. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்களும் நல்லவர்கள் அல்ல, பிரஜைகளும் கூட நல்லவர்கள் அல்ல. ஒருவனை கொன்று இன்னொருவன் ராஜாவாவது, இது இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே இருந்த அரசாட்சி முறை. விழுந்து போன அந்த அரசாட்சி முறைதான் அது. காரணம், 19 ராஜாக்களில் ஒருவன் கூட நீதிமான் இல்லை, ஒருவன் கூட நல்லவன் இல்லை. இஷ்டம் போல அவர்கள் எல்லோருமே வாழ்ந்தார்கள். அந்த சமயத்தில், அதாவது இஸ்ரவேல் ராஜாக்கள் 19 பேர் ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, அவர்களை திருத்துவதற்கும் அந்த ராஜாக்களுக்கு புத்தி சொல்லுவதற்கும் தேவனின் பட்சமாய் திருப்புவதற்கும் தேவன் சில தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டார். அந்த தீர்க்கதரிசிகளில் முதலாமவன் எலியா, 2வது எலிஷா, 3ஆமவன் ஆமோஸ், 4வதாக ஓசியா. இந்த 4 தீர்க்கதரிசிகளையும் தேவன் இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாட்சி செய்த அந்த ராஜாக்களையும் அவர்கள் ஆளுகையின் கீழுள்ள பிரஜைகளையும் சரி செய்வதற்கு தேவன் இந்த 4 தீர்க்கதரிசிகளையும் உருவாக்கினார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இஸ்ரவேலின் ராஜாக்களை திருத்துவதற்காக தேவன் அனுப்பி வைத்த தீர்க்கதரிசிகள் யார்? எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா. ஆமோஸ் தீர்க்கதரிசி யார்? சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன். ஓசியாவும் அதே போல சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவன். இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த 12 பேர் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கூட அவரவர் தன் பங்குக்கு இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்த அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். எனவேதான் சொல்லுகிறேன், எலியா தீர்க்கதரிசி, எலிஷா, அதன் பிறகு ஆமோஸ், அப்புறம் ஓசியா, இவர்கள் இஸ்ரவேலின் ராஜ்யத்தை அரசாண்ட ராஜாக்களின் காலத்திலே இருந்தவர்கள். அதேபோல யூதா ராஜ்யம் 20 ராஜாக்களால் ஆளுகை செய்யப்பட்டது. எத்தனை பேருங்க? 20 பேர். இந்த ராஜாக்களால் யூதா ராஜ்யம் ஆளுகை செய்யப்பட்டது. இந்த 20 ராஜாக்களில 8 ராஜாக்கள் நேர்த்தியாக அரசாண்டார்கள். அவரவர்கள் கொஞ்சம் நல்ல விதமாகத்தான் அரசாட்சி செய்தார்கள். இவர்கள் ஆட்சியை நன்றாக செய்த காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இவர்களுக்காக தேவன் சில தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். யாரார்? ஒபதியா, ஏசாயா, எரேமியா, மீகா, நாகூம், செப்பனியா, ஆபகூக். இவர்களையும் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று நாம் அழைக்கிறோம் அல்லவா? ஏசாயா, எரேமியாவை தவிர ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அதேபோல ஒபதியா, மீகா, நாகூம், செப்பனியா, ஆபகூக். இப்போ நான் சொன்னபடி ஒரு கிராஃப் இருக்கு, ஒரு நேர்த்தியான மேப் இருக்கு. அந்த மேப்பை நீங்க தவறாம உங்க செல்போன்ல போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கோங்க. ஏனென்றால் இந்த சரித்திரங்களை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது அந்த மேப்பை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், இப்போ நான் சொல்லிட்டேன் என்னென்ன இவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க அப்படின்னு. ஆனா சொன்ன மறு நிமிஷமே நீங்க மறந்து போயிடலாம். ஆமா, பிரதர் ஏதோ பேர் சொன்னாரு, யூதா ராஜ்யத்தினுடைய தீர்க்கதரிசிகளை பத்தி சொன்னாரு, இஸ்ரவேல் ராஜ்யத்தோட தீர்க்கதரிசிகளை பத்தி சொன்னாரு, ஆனா மறந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லுவான். அந்த மறக்காம நீங்க ஞாபகமா இருக்கணும்னா அந்த கிராஃபை உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொன்னால அதை ஸ்கிரீன்ல உங்களுக்காக முடிஞ்சா காட்டுறாங்க பாருங்க. அந்த கிராஃபை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா அது ரொம்ப நேர்த்தியா இருக்கு, அது முக்கியமானதும் கூட. இதுல மேல பாக்குற அந்த கிரீன் கலர் இஸ்ரவேலின் ராஜாக்கள், ரைட்? அந்த இஸ்ரவேல் ராஜாக்களுக்காக, ராஜ்யத்திற்காக தேவனால் உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் கீழே இருக்காங்க. எலியா, அதே போல எலிஷா, அதே போல ஓசியா, அவனை தொடர்ந்து ஆமோஸ். அங்க பாக்குறீங்களா நீங்க கீழே கிரீன்ல? அதாவது எலியா, எலிஷா, ஆமோஸ், ஓசியா. இந்த 4 பேரும் இஸ்ரவேல் ராஜ்யத்தை, இஸ்ரவேலின் பிரஜைகளை தேவனின் பட்சமாய் திருப்புவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டிருந்த தீர்க்கதரிசிகள். அதேபோல யூதா ராஜ்யம் வழிதப்பாதபடிக்கு, தேவனை விட்டு விலகாதபடிக்கு, ஆளுகை தேவனின் பட்சமாய் இருப்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் யார்? இங்க நாம பாக்குறோம் இல்லையா, எல்லோ கலர்ல நாம் பார்க்கக்கூடிய அந்த மேப்ல இருக்கு பாருங்க. யோவேல், அதே போல ஏசாயா, மீகா, செப்பனியா, ஆபகூக், எரேமியா. இவர்கள் எல்லோருமே யூதாவின் ராஜ்யத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். ஜாக்கிரதையா கவனிக்கணும். எலியா எவ்வளவுதான் கண்டித்தாலும், எலிஷா எவ்வளவுதான் கண்டித்தாலும் ஆளுகை செய்த ராஜாக்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. அதேபோல ஓசியா கண்டித்தாலும், ஆமோஸ் கண்டித்தாலும், அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திலே மாத்திரம்
நன்னடத்தை வரல, அவங்களுடைய நடத்தைகள்ல மாற்றம் வரல. அப்பொழுது தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ராஜ்ஜியத்தை சகித்துக் கொள்ளவே முடியாமல், எத்தனை தரம் நீங்கள் கண்டிக்கப்பட்டாலும் என் பேச்சை கேளாமல் உங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே நான் உங்களை சத்ருவின் தேசத்திற்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் ராஜ்யத்தை சத்துருக்களின் கைகளுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். இது இப்ப நாம 2 ராஜாக்களின் புத்தகத்துல 17வது அதிகாரத்தின் 23ஆம் வசனம் கவனிங்க. கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய அப்ப ஒரு தீர்க்கதரிசி இல்ல, தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இவர்கள் நடத்தை சகிக்க முடியாதபடி தேவன் என்ன செய்கிறார்? சத்துருக்களின் கைகளுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்து விட்டார். இந்த சத்துரு யார் என்றால் அசீரிய சாம்ராஜ்யம். நாட்களிலே அசீரிய சாம்ராஜ்யம் மிகவும் பலம் வாய்ந்த சாம்ராஜ்யமா இருந்தது. அந்த பலமுள்ள சாம்ராஜ்யத்தார் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் தொடுத்து வந்து இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்த அந்த 10 கோத்திரத்தாரை அவர்கள் அடிமைகளாக்கி தங்கள் தேசத்திற்கு அவர்கள் எல்லோரையும் கொண்டு போய் விடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை தகர்த்து போட்டு விட்டார்கள், நாசம் பண்ணி விட்டார்கள், மயான பூமியைப் போலாக்கி விட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் அப்படி தகர்க்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது, ஒன்றுக்குமில்லாதபடியானது. 10 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் சிதறுண்டு போனவர்களானார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் அடிமைகளாக அசீரிய சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். இதெல்லாம் எப்ப நடந்தது? கிறிஸ்துவுக்கு முன் 721 வருடத்திலே நடந்தது. எப்பங்க? கிமு 721 வருடத்தில் நடந்த சம்பவம் இது. அந்த காலகட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம். இஸ்ரவேல் ராஜ்யம் பிரிந்து போனதற்கு பிறகு 210 வருடங்கள் இந்த 19 ராஜாக்கள் அரசாட்சி செய்தார்கள். எத்தனை வருடங்கள்? 210 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்ட வருடம் என்பது 721. தேசம் 2ஆக உடைந்து போன வருடம் 931. 931 மைனஸ் 721 என்னவென்றால் 210 வருடங்கள் என்றால் இந்த 19 ராஜாக்கள் அரசாட்சி செய்த மொத்த காலம் என்பது 210 வருடங்கள். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சோ அதற்கு முன்பு இந்த தேசம் ஒரே தேசமாக இருந்தது, யுனைடெட் கிங்டமாக இருந்தது. அப்பொழுது ஆட்சி செய்தது யார்? சாலமோன். சாலமோனுக்கு முன்பு தாவீது, தாவீதுக்கு முன்பு சவுல். 40 வருடங்கள் 40 வருடங்கள் 40 வருடங்கள் மொத்தமா சேர்த்தா 120 ஆண்டுகள். எனவே இந்த 120 வருடங்கள் ஒரே ராஜ்யமாக இருந்ததற்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் 2 துண்டாக உடைந்தது. அப்படி 2ஆக துண்டான போது இஸ்ரவேல் ராஜ்யம் அப்படியே தொடர்ந்தது. அந்த அரசாட்சி தொடர்ந்தது எத்தனை காலத்துக்கு? 210 வருடங்களுக்கு பிளஸ் 120 வருடங்கள், மொத்தமா சேர்த்தா 330 வருடங்கள். சோ சவுலிலிருந்து அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய காலம் என்பது 330 வருடங்கள், 330 இயர்ஸ். இது உங்க ஞாபகத்துல நீங்க வச்சுக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். அப்ப ஆக்சுவலா இஸ்ரவேலின் ராஜ்யம் எத்தனை காலம்னா 210 வருடங்கள். இப்போ 2ஆக உடைந்ததற்கு பிறகு யூதா ராஜ்யமாவது ஒழுங்கா இருந்ததா அப்படின்னு கேட்டா யூதா ராஜ்யமும் ஒழுக்கமா இருக்கலதான். அப்ப எத்தனை காலம் தான் ஒழுக்கமா இருந்ததுன்னு கேட்டா கொஞ்ச காலத்துக்கு ஒழுக்கமா தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 20 ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்துல 8 பேர் நீதியாய் உண்மையாய் ஆட்சி செய்ததினாலே கட்டாயமாக அங்க கொஞ்சம் மக்கள் அந்த காலத்துல தேவன் பட்சமாய் திரும்பினார்கள். இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. யூதா ராஜ்யம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேலின் ராஜ்யம் என்பது பிடிக்கப்பட்டது. யார் இதை பிடிச்சு கொண்டு போனாங்க? அசீரியா ராஜா சிறைப்படுத்தி போனான். இப்போ யூதா ராஜ்யம் நல்லா கவனிங்க, பிடிக்கப்படல. சோ யூதா ராஜ்யம் நிம்மதியாய் அமைதியாய் தன் ஆட்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனின் பட்சமாய் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது விசுவாசத்தோடு இருந்தார்கள். ஆனா அதே நேரம் அந்த விசுவாசத்தை காண்பித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே என்ன நடந்ததென்றால் ஸ்லோவா ஒருவர் பின் ஒருவராக பாவம் நிறைந்த பொல்லாத ராஜாக்கள் செய்த ஆட்சியினால் தேசம் வழிதப்பி போனது. யூதா ராஜ்யமும் கூட வழிதப்பி போனது. அப்படி வழிதப்பி போன சமயத்தில்தான் எசேக்கியா ராஜா இருந்தபோதே தேசம் கொஞ்சம் அவனுக்கு விரோதமாக உருவாகிக் கொண்டிருந்த போது அவன் சொன்னான். என்ன சொன்னான்? இதோ இந்த தேசத்தை தேவன் சத்துருக்களின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப் போகிறார். அதை வாசிக்கலாம் வாங்க.
ஏசாயாவின் புத்தகம் 39வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கூட ஏசாயா எப்பொழுது உரைத்தான் அப்படின்னு கேட்டா, யூதா ராஜ்யம் தொடர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனங்கள் தான் இவையெல்லாம். சோ இப்ப நாம எந்த காலத்தில் இருக்கிறோம்? யூதா ராஜ்யமாக இருந்த அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி எந்த காலத்தில் இருந்தான்? எசேக்கியா ராஜாவின் காலத்தில் இருந்தான். எசேக்கியாவின் காலத்தில் அவன் இருந்தான் என்பதனால இதோ இந்த விஷயத்தை அங்கே அவன் சொல்லுகிறான். வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கவனிங்க. ராஜாவின் அரமனையிலே வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஏசாயா எசேக்கியாவின் காலத்திலேயே பார்த்து விட்டான். பாபிலோனின் ராஜா வரப்போகிறான், பார்த்து விட்டான். திடீரென்று இந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் தொடுப்பான், அதை பார்த்து விட்டான். யூதாவின் தேசத்திலே இருக்கின்ற பிரஜைகளை பலவந்தமாயே கொண்டு போவதை ஏசாயா கண்டுகொண்டான், பார்த்து சொன்னான். ஏசாயாவின் காலத்துல பாபிலோனின் ராஜா வந்தானா? வரலங்க. ஏசாயாவின் காலத்துல யூதா ராஜ்யம் பிடிக்கப்பட்டதா? பிடிக்கப்படல. ஆனால் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னதாகவே, எத்தனை வருஷங்களுக்கு முன்னால, பாபிலோனின் ராஜா வந்து யூதா ராஜ்யத்துக்கு எதிராய் வந்து இவர்கள் எல்லோரையும் சிறைபிடித்து அடிமைகளாய் மாற்றிக்கொண்டு இவர்களை கொண்டு போவதை 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஏசாயா கண்டுகொண்டான். கண்டு கணித்தது மாத்திரமல்லாமல் எசேக்கியாவை பார்த்து சொல்கிறான், எசேக்கியா கவனே, பயங்கரமான நாட்கள் வரப்போகிறது. உன்னுடைய சந்ததி, அவர்களின் சந்ததி சத்துருவின் தேசத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார்கள். அவர்களை அந்த தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அடிமைகளாக்கப் போகிறார்கள். உன் தேசத்தில் உள்ள எல்லாமே கைப்பற்றப்படும். உனக்கு இருக்கிற சமஸ்த சம்பத்துக்கள் எல்லாமே கூட அபகரித்துக் கொண்டு போகப்படும் என்று எசேக்கியாவின் காலத்திலேயே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தான். அதைத் தொடர்ந்து என்ன நடந்தது? எசேக்கியாவிடம் அப்படி சொன்ன பிறகு 100 வருடங்களுக்கு பிறகு எரேமியா வந்தான். எரேமியாவிடம் தேவன் சொன்னார், எரேமியா போய் அந்த ஜனங்களுக்கு சொல், தங்கள் இஷ்டம் போல நடக்கிறார்கள். உன்னை என் தீர்க்கதரிசியாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன் வாயிலின் வார்த்தையை வைத்திருக்கிறேன், நான் சொல்லச் சொல்கிறவர்களை போய் சொல் என்று எரேமியாவினிடத்தில் தேவன் சொன்னபோது, நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சு எரேமியா புத்தகம் முழுசு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் எரேமியா போய், ஜனங்களே நீங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆபத்து வரப்போகிறது, சத்துரு வரப்போகிறான், உங்களை அபகரிக்கவிருக்கிறான், உங்களை அடிமைகளாக கொண்டு போய்விடுவான், தயவு செய்து தேவன் பட்சமாய் திரும்புங்கள் என்று எத்தனை தடவை மன்றாடினாலும் எத்தனை தடவை கெஞ்சினாலும் அந்த ஜனங்கள் கேட்கவே இல்லைங்க. இப்ப அங்க போலாம், வாங்க. எங்க போலாம்? எரேமியா 20வது அதிகாரம் 4வது வசனம். கவனிங்க. மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு அதாவது சத்துருக்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைபிடிக்கப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ளத்திற்கு தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கவனிங்க, சொல்றான், பாபிலோன் ராஜா வரப்போகிறான், தயவு செஞ்ச பேச்ச கேளுங்க. பாபிலோன் ராஜா வந்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு போக போகிறான். நீங்கள் எவைகளெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றீர்களோ அவைகளெல்லாம் அவன் கொண்டு போய் விடுவான் என்று இவ்வளவு தெளிவாக எரேமியா ஜனங்களுக்கு போதித்த போது அந்த ஜனங்கள் எரேமியாவை வாழ விட்டார்களா? நோ, அடிச்சாங்க, அவனை சிறையில தூக்கி போட்டுட்டாங்க, அவமானப்படுத்தினாங்க, கை காலையெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க, பயங்கரமான சேறு நிறைந்த ஒரு குழிக்குள்ள தூக்கி வீசிட்டாங்க. எந்த அளவுக்கு பயங்கரமா எரேமியாவை சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சாங்க. எரேமியா புத்தகத்தை ஜாக்கிரதையா வாசிச்சீங்கன்னா எந்த இடத்துலயும்
எரேமியா சுகமா இருந்த மாதிரியோ, சௌக்கியமா சௌரியமா இருந்த மாதிரியோ, சமாதானமா இருந்த மாதிரியோ பார்க்கவே முடியாதுங்க. அவன் தன் வாயை திறந்து தேவன் சொன்னபடி சொன்ன ஒவ்வொரு முறையும் எரேமியாவை அடித்தார்கள், திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், காயப்படுத்தினார்கள், குடியில் தூக்கி போட்டார்கள். ஆனா எரேமியாவை பார்த்தீங்கன்னா அழுதாலும் கூட இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டேதான் இருந்தான். 25ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவக்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும். எத்தனை வருஷம்? 23 வருஷங்கள் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிக் கொண்டே இருந்தது. மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். ஒரு நாள் எழுந்தவுடன் நான் உங்ககிட்ட தான் ஓடி வந்தேன். வந்து சொன்னப்பெல்லாம் நீங்க கேட்கலையே. கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பிக் கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதா காலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். ஆனா நீங்க கேட்கலே. எத்தனை தடவை உங்களை கண்டித்தாலும் கூட நீங்கள் அதை விட்டு விலகவில்லையே. பாவ வழிகளை விட்டு விலகவில்லையே. இஷ்டம் போலத்தானே வாழ்ந்தீர்கள். தேவன் சொன்னார், என் பேச்சை கேளுங்கள், எனக்கு செவி சாயுங்கள், சாய்த்தால் சுகமாயிருப்பீர்கள், சௌக்கியமாயிருப்பீர்கள், சமாதானத்தோடு இருப்பீர்கள், சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று தேவன் எவ்வளவு சொன்ன போதும் கேட்கலையே. கேளாமல் உங்கள் இஷ்டம் போலதானே வாழ்ந்தீர்கள் என்றால் கவனிங்க. தேவன் உங்களுக்கு எதிராய் தாம் அனுப்புவேன் என்று சொன்ன சத்துருவை இப்பொழுது அனுப்பப் போகிறார். சத்துரு வரப்போகிறான். 8ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், கவனிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி, கவனிங்க, அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். கவனிங்க, அதுக்கு முன்னால பாபிலோனின் ராஜா வரப்போகிறான் என்று ஏசாயா சுமார் 100 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஜாக்கிரதையா இருங்க. உங்க மனம் போன வாழ்க்கை வாழாதீங்க. ஏற்கனவே நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறிப் போயிருந்தது. அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களை எச்சரித்திருந்தான். அப்படி ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த நாட்களிலே மனிதர்கள் தேவனின் பட்சமாய் திரும்பாமல் இருந்தார்கள். தேவனுக்கு விரோதமாகத்தான் வாழ்ந்தார்கள். 100 வருடங்களும் கடந்து போயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் வந்து அவனும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனால் இப்பொழுது சரியாக பெயரையும் கூட சொல்லிவிட்டான். என்னவென்று? நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா வரப்போகிறான். அவன் வந்து இந்த தேசம் முழுவதையும் தகர்த்து போட்டு விடுவான். மயான பூமியைப் போல் ஆக்கி விடுவான். எல்லாவற்றையும் எரித்து கொளித்து விட்டு போய்விடுவான் என்று இவ்வளவு தெளிவா சொன்னபோதும் கூட அந்த ஜனங்களுக்கு புத்தி வரவே இல்லைங்க. தங்களை திருத்திக் கொள்ளவே இல்லை. பைபிள் தெளிவாய் சொல்கிறது, எத்தனை முறை கண்டித்தாலும் கீழ்ப்படியாதவர்கள் கட்டாயமாக சடுதியிலே நாசமாவார்கள் என்று. சோ என்ன நடந்தது? 34வது அதிகாரம் முதலிலிருந்து நான் வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுகைக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதைச் சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் என்ன நடந்ததுங்க? தேவன் எவற்றை சொல்லி இருந்தாரோ அதுதான் அங்கே நடக்கிறது. தேவன் சொன்னபடி எக்ஸாக்டாக பாபிலோனின் ராஜா வந்து விடுகிறான். வந்து என்ன செய்தான்? சம்பூரணமாக யூதா ராஜ்யத்தை நாசம் பண்ணி தகர்த்து போட அவன் அங்கே வந்து விட்டான். இன்னும் கொஞ்சம் முன்னால போலாம். 39ஆம் அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதை முற்றுகை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல், சரேத்சேர்,
அதாவது பிரபுக்களாகிய சிலரின் பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லோரையும் குறித்து அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், 4வது வசனம், அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் நகரத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து, அதாவது சிதேக்கியாவை பிடித்துக் கொண்டு போனது அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். சிதேக்கியாவின் குமாரர்களையும் கூட நேபுகாத் நேச்சார் சிதேக்கியாவின் முன்பு கொலை செய்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, 7வது வசனம், சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். என்னாச்சுங்க? ராஜ்யம் கைவிட்டு போனது. யூதா ராஜ்யம் நாசமானது. யூதா ராஜ்யத்திலே இருந்த அந்த பிரஜைகளெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, கொண்டு போகப்பட்டார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் எரேமியாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எரேமியா சொன்னதைப் போலவே யூதா ராஜ்யமும் கூட பாபிலோன் ராஜாவுக்கு அடிமைகளாய் கைதிகளாய் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ரைட், இப்ப ஜாக்கிரதை கவனிங்க. ஆக்சுவலாக யூதா ராஜ்யமாக இஸ்ரவேல் ராஜ்யமாக 931ஆம் வருடத்துல டிவைட் ஆனது. இந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல, 931 BC. கிமு 931 2 ராஜ்யங்களாக பிரிந்து போனது. 721ஆவது வருடத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் பிடிபட்டது. யார் அதை பிடித்தது? அசீரியா ராஜா சிறைபிடித்தான். எத்தனை கோத்திரத்தார்கள்? 10 கோத்திரத்தார். 10 கோத்திரத்தார் ஆகிய இஸ்ரவேல் ராஜ்யத்தை அசீரியாவின் ராஜா அடிமையாக்கி சிறைபிடித்து கொண்டு போய்விட்டான். இஸ்ரவேல் ராஜ்யம் என்ன செய்யப்பட்டது? தகர்க்கப்பட்டு விட்டது, எரித்து போடப்பட்டது. அதற்கு பிறகு 130 வருடங்கள், எத்தனை வருஷங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை பிடிக்கப்பட்ட அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பிறகு யூதா ராஜ்யம் தொடர்ந்திருந்தது. யூதா தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. தேவன் யூதா ராஜ்யத்திற்கு இறங்கி அதை காத்துக்கொண்டுதான் வந்தார். எத்தனை காலம் என்றால் 135 வருடங்கள் யூதா ராஜ்யம் அப்படியே தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. மறுபுறத்திலோ அந்த இஸ்ரவேல் ராஜ்யம் முழுமையும் தகர்க்கப்பட்டு போனது. எந்த வகையில் 135 வருடங்கள் இந்த யூதா ராஜ்யம் தொடர்ந்ததென்றால், அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்த சில ராஜாக்கள் நீதியாக ஆளுகை செய்ததினால். நீதியுள்ள ஒரு ஆளுகை என்ன செய்யும் என்றால், யோசிச்சு பாருங்க, ஜனங்களுடைய ஆயுளை, அவர்களுக்கு இருந்த ராஜ்யத்தை தொடரும்படி செய்கிறது. சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? ராஜாக்கள் நீதியாக நடந்து கொண்டதினாலே ராஜ்யம் தொடர்ந்தது. குடும்பத்துக்கு எஜமானன் நீதானே கணவரே, வீட்டை கட்டுகிற குடும்பத் தலைவி நீதான் மனைவி. எனவே நாம், அதாவது கணவனாக மனைவியாக குடும்பத்தை நடத்துகின்ற பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறவர்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை உண்மையாய் உத்தமமாய் வேதத்தின் அடிப்படையிலே ஜெபத்தோடும் வார்த்தைகளோடும் நடத்துவோம் என்றால், ஆளுகை செய்வோம் என்றால், நம்முடைய குடும்ப முறைகள் பிரச்சனை இல்லாம போகும். நம்முடைய வம்சம் நேர்த்தியாய் தொடரும். நம்முடைய பிள்ளைகளின் வம்சம் நேர்த்தியாய் தொடரும். நீதியாக ஆளுகை செய்கிற ராஜாக்களினாலே ராஜ்யம் நேர்த்தியாய் தொடர்ந்தது. நீதிக்கு புறம்பானவர்கள் ஆட்சி செய்த இஸ்ரவேலிலே என்ன நடந்தது? ராஜ்யம் நாசமானது. ஆனால் யூதா ராஜ்யம் தொடர்ந்தது. காரணம் என்ன? அங்கே சில பேர் நின்றார்கள். எதற்காக சொல்லுங்க? தேவனுக்காக நின்றார்கள். தேவ சித்தத்தின்படி செய்ய நின்றார்கள். தேவ சித்தத்தின்படி ஆளுகையை தருவதற்காக அவர்கள் நின்றார்கள். அப்படி அவர்கள் நிலை நின்றதால் தான் தேசம் காப்பாற்றப்பட்டது. எனவேதான் சொல்கிறேன், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் நிலைநிற்க வேண்டும். தேவ வார்த்தையில் வாழ்வதற்காக நிலைநிற்க வேண்டும். குடும்பங்களிலே ஜெபம் இருக்க வேண்டும். உள்ளத்திலே தேவ பயம் இருக்க வேண்டும். இல்லத்திலே தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். அப்படி பயபக்தியோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அவளுக்கு தேவனை பற்ற காரியங்களை ஊட்டி வளர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் உள்ள மதிப்பை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும் என்றால், உன்னுடைய குடும்பம் நேர்த்தியாய் தொடரும். உன்னுடைய குடும்ப நடைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வம்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் இஷ்டம் போல நடந்தால் என்னாகும்? நாளை பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியிலே இடம்பெற்ற எத்தனையோ சம்பவங்கள், அதேபோல சரித்திரங்கள், இவைகளை சுலபமாக
நாங்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேன்மையான உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை கேட்கிற செவிகள் பாக்கியமுள்ளவை, அதை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கைகளும் பாக்கியமுள்ள வாழ்க்கைதான். கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விட்டு விலகாமல் இந்த வார்த்தைகளை எங்கள் கிரியைகளில் வைக்க கிருபை அருளுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீர் தருகிற எச்சரிக்கைகளை கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு அன்று அந்த ராஜ்யங்கள் தொடர்ந்தது. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பின ஜனங்களின் சந்ததி நேர்த்தியாய் தொடர்ந்ததல்லவோ. இந்த வேளையிலும் எங்களில் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையின் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகுகிறார்களோ அவர்களின் வாழ்க்கை தொடரும். அதேபோல அவர்களுக்காக நீர் வைத்த ஆசீர்வாதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். பைபிளை நேசிக்கிற, பைபிளை தியானிக்கிற, பைபிளின்படியே வாழ்கிற அற்புதமான ஆவிக்குரிய நடத்தையையும் எங்கள் எல்லோருக்கும் அருள வேண்டும் என்றும், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்து நிற்பான் என்பதனால் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.